ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராட்சசம் மாமனே எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 2க்குள்ளே போயிடலாம். 2வோட ஸ்டார்டிங்லேயே ஹையை தான் காமிக்கிறாங்க. ஹை வந்து தூக்கத்தில் புலம்பிக்கிட்டே இருக்கான். இல்லை என்னை நம்புங்க, நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டேவும் டக்குன்ட்டு தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு உட்காடுறான். இவனுக்கு ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பான் போல். இவனுக்கும் கெட்டதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கும் போல். அதை தான் கனவாக கண்டு இப்போ வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்சிட்டு இது என்ன இந்த கனவு அடிக்கடி வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டேவும் அந்த ரூம்பை விட்டு வெளியே வரான். வெளியே வந்து அப்படியே அந்த வீட்டு எல்லாத்தையுமே சுற்றி முற்றி பார்க்குறான். வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம், ஆண்டு வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் அந்த லெங்கும் கூவும் மேலே நின்றுட்டு இவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் போன எபிசோடில் இந்த லெங்கும் கூவும் பிரதர்ன்ட்டு சொன்னேன் இல்லையா, ஆனால் அவங்க 2 பேர் பிரதர் கிடையாதான், கசின்ஸ் தான். அந்த லெங்கு இருந்துட்டு நம்ம ஹை கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். என்னோட பேர் வந்து லெங்கு, நான் இவனோட கசின்னு, நீயும் என்ன கசின்ட்டே கூப்பிடலாம். எனக்கும் இவனுக்கும் எந்த ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. ஆனால் குடும்பத்தோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். நீ வேணா என் வீட்டுக்கு வந்துடுறியா, அப்படி இல்லாட்டி நீ வரமாட்டேன்னு சொன்னா இந்த சொத்துக்காண்டி நீ இங்கே இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு அமைதியாகவே இருப்பான். லெங்குக்கு கடுப்பாயிட்டு கிட்ட என்னடா உன் தம்பிக்கு என்ன ஆச்சு, ஏன் அவன் வந்து அமைதியாக இருக்கான், அவனுக்கு என்ன வாய் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு என்னால் நல்லா பேச முடியும், நான் ஒன்றும் பணத்துக்காண்டி இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இருந்துட்டு ஹைகிட்ட போகிறவன் வரவெல்லாம் வந்து தங்குறதுக்கு இது ஒன்றும் சத்திரம் கிடையாது. நீ இன்னையிலிருந்து இந்த வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையுமே நீ தான் பண்ணணும். இன்றைக்கே நீ எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணு. முதல்ல இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் அந்த லெங்கு இருக்கா இல்லையா, அந்த லெங்குக்கு வந்து கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல். அவனுக்கு அந்த ரெட் கலர் வந்து கரெக்டாக தெரியாது போல். ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அவனுக்கு தெரியும். நீ ஒழுங்காக உன்னோட ட்ரிங்க்ஸை கூட, உனக்கு தான் ரெட்டே தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து லெங்கிட்ட சொல்ல, லெங்கு இருந்துட்டு ஆமாம்ல, நான் அதை வேற மறந்துட்டேன். ஆனால் உன்னை என்னால் நல்லா பார்க்க முடியுதுல்ல, நீ வந்து இப்போ பிளாக் கலரில் தானே ட்ரெஸ் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளாட்டும் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியல, ஒன் நைட் ஸ்டாண்டா என்னான்ட்டும் தெரியல. அப்புறம் அவன் சொன்ன மாதிரியேவும் இவனும் வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்க. அவனும் கீழே இறங்கி வரான். வேணும்ட்டேவும் வம்புக்குன்ட்டேவும் அவன் தொடச்சிட்டு இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி ஃபேஸை அப்புறாணியாக வச்சுட்டு இருக்கிறத நிறுத்து, மார்னிங்கே பார்க்கறதுக்கு கடுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் வந்து நக்கலாக சிரிக்கிறான். இதை கேட்டுட்டு நீ உன்னோட இந்த சிரிப்புக்கு அந்த அழுகையே பெட்டராக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவனும் காண்டில் தொடச்சிக்கிட்டு இருக்க. பின்னாடியே அந்த கசின் பையனும் ஓடி வரான். லெங்கு இருந்துட்டு பரவாயில்லையே, நீ ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க லிட்டில் கசின், நல்லா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். போய் காஃபி குடிக்கிறதுக்காண்டி உட்காடுறான். அப்படி உட்காந்தவன் திடீர்னு என்ன திங்க் பண்ணான்னு தெரியல, எந்திரிச்சு ஹை கிட்ட வந்து ஹை இங்கே வா, நான் உன்னை கூப்பிட்றேன்ல வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். இவனும் இருந்துட்டு வா வந்து இங்கே உட்காரு, இங்கே காஃபி இருக்குல்ல, இதை குடிச்சு பாரு, டேஸ்ட்டாக இருக்கான்ட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வந்து குடிக்கிறான். இவன் இருந்துட்டு நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் எதுவுமே சொல்லாமல் அவனே பார்த்துட்டு இருக்க. அவன் இருந்துட்டு நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம், இதுக்கப்புறமும் என்கிட்ட வந்து ரொம்ப இதெல்லாம் நடந்துக்காத, நீ வந்து என்னை கசின்ன்ட்டே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு என்ன கசினா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு ஆமாம் கசின் தான், சரி ஓகே நீ இப்போ மறுபடியும் வேலைக்கு திரும்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறான் ஒர்க்குக்கு. ஆனால் இவங்க 2 பேர் பேச போகும்போது அங்கே கூவோட ஃபேஸை பார்க்கணுமே, அவனுக்கு இப்பயே லைட்டாக ஜெலஸ் வர மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் இருக்கான். ஐயங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம கூ வந்து வெங்கிட்ட நீ பண்ணுறதுல பார்க்கும் போகும்போது உனக்கு அவனை பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, நான் ஒரு நல்ல கசினா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், அவனை பார்த்துக்கிறது என்னோட டியூட்டி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு என்ன உன்கிட்ட இருக்கிற பழைய பழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வருது போல. இதை பாரு, வெஸ்ட் கல்ஸ் வின்டர் என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது வந்து வெஸ்ட் சைடில் இருக்கிற ஏதோ கடற்கரை போல், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அந்த சைடில் இவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லை வேற என்னன்ட்டு தெரியல, அதை பற்றி தான் இவங்க போனதுலேயும் பேசினாங்க, இப்போயும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அது வந்து இவனை பற்றி, அதாவது கையை பற்றி தான் பேசுகிறாங்க, இவன் தான் அந்த சைடில் இருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் இப்போ திரும்பவும் அது வருது, அதை பற்றி என்ன ஏதுன்ட்டு நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்த்துக்கிடலாம். அதே மாதிரி தான் இவனும் எனக்கு தான் சொந்தம், இந்த 2 மேலே உன் கை பட்டுச்சுன்ட்டு வையேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கே தெரியாது, 2லேயுமே நீ கிளியராக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து லெங்கிட்ட சொல்ல, லெங்கு இருந்துட்டு டேய் நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கவா, உனக்கு 2ல் ஒன்று தான் சூஸ் பண்ணணுன்ட்டு இருந்துச்சுன்னா நீ எதை சூஸ் பண்ணுவ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2மே என்னோடது தான், அவ்வளோதான் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் இருந்துட்டு சரி சரி ஓகே நான் சும்மா கிண்டல் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு கிண்டல் பண்ணுறது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். லெங்கும் இருந்துட்டு டேய் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா, நீ ரொம்ப போரிங்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் இங்கே கூவுக்கு வந்து பியானோ வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி கை வந்து நம்ம காண்டி தண்ணி கொண்டு வந்திருக்கான். ஆனால் இவனோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்குது, அதை வந்து அவன் பார்க்குறான். ஏன் இவனோட ஃபேஸ் வந்து இவ்வளோ சேடாக இருக்குது, ஆனால் அவனோட சாங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது
அப்படிங்கிற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். அங்கே அவனா சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அவன் வந்து டீனேஜாக இருக்கும்போது அப்பயும் இதே சாங்கை தான் வந்து அவன் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ப்ளே பண்ணி பண்ணி அவனோட விரல்ல இருந்து பிளட்டாக வர ஆரம்பிக்குது. பிளட் வந்ததுனால இவன் வந்து ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறான். உடனே அவங்க அம்மா இவன் கழுத்தை பிடிச்சிட்டு, உன்னை யார் ஸ்டாப் பண்ண சொல்லுது, நீயும் ஒரு யூஸ்லெஸ், உங்கள் அப்பாவும் ஒரு யூஸ்லெஸ், உங்கள் அப்பா மாதிரியே தான் நீயும், உன்னெல்லாம் வளர்த்ததுக்கு நான் ஒரு நாயை எடுத்து வளர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா ரொம்ப கோவமாக அவன் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க. இவன் இருந்துட்டு அம்மா சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா இருந்துட்டு இவனை போட்டு நல்லா அடி அடின்ட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஆம்பளைங்களுமே ஒரு குப்பை தான், நீ எந்திரிச்சு இதை வந்து ப்ளே பண்ணிட்டே இரு, உன்னை யாரு ஸ்டாப் பண்ண சொன்னா, எந்திரின்ட்டு போட்டு பயங்கரமா அடி அடின்ட்டு அடிச்சு இவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த டீனேஜ் வயசுல. அது எல்லாத்தையுமேவும் நினச்சிக்கிட்டேவும் இப்போ இவன் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ கையும் அவன் பக்கத்தில் வந்து அவனைக்காண்டி தண்ணி கொடுத்துட்டு, நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் அவனை பார்த்துட்டு கடுப்பில் அந்த டம்ளரை தட்டி விட்டுறான். இதோட எபிசோட் 2 வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. ஓகே, பாய்.